அட்டகாசமாக இருக்குது. ஸ்ரீஜாலாம் மிரட்றா பின்றா. வாங்க சார், எப்படி இருக்கீங்க? கவனிக்கலாம் உங்களை இருந்தது. எப்படி இருக்கீங்க? சந்தோஷம். சிறப்பு. உள்ள இது பண்ணி ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி பிரைடோட பார்ட் 2. ஸோ பார்ட் 2வில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் மேக்கப் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப தேங்க் பண்ணோம் உங்களுக்கு. பார்ட் 1 வீடியோ ஹேர் ஸ்டைலிங் மேக்கிங் வீடியோக்கு வந்து கொடுத்த ஹிட் வந்து வேறு லெவல். ரொம்ப 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 நன்றி. ஸோ ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப் ஃபுல் வீடியோலையுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ ஐ திங்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுன்னு நிற்காது பேசிக்காக இந்த மாதிரி பிரேட் ஆனால் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் மாட்டவும் கூடாது. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சரி, என்ன சரி எல்லாமே வாங்கியிருக்கீங்க. எது நமக்கு போகுதோ அது மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். சரிப்பா. இது என்னோட ப்ரொஃபைல் இந்த பக்கம் தான் ஆங்கிள் இந்த சைடு காட்டுறேன். ஓகே ஓகே. நான் வச்சு பார்க்குறேன். ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வச்சு பார்க்கும்போது இந்த சைடு சூப்பராக பவுன்ஸ் வருதோ அந்த சைடு பண்ணிக்கலாம். தெரியலையேக்கா எனக்கு. ஆமாம், ஒரு கொலுசு போட்டால் அது கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், கரெக்டாக இருந்துச்சு. சரிக்கா. ஸோ ஐ மேக்கப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. ஸோ ஐ மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து லென்ஸ் வைக்கிறது பெட்டர். பிகாஸ் சில கிளைண்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண் இரிட்டேஷன் ஆகும். அதில் வந்து டியர்ஸ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் சம்டைம் டிஸ்டர்ப் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லென்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் நல்லாவே பார்த்தா தெரியும், குட்டி குட்டி ஆக்னி ஸ்பாட்ஸ் இருக்குது, லைட்டாக வந்து அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸுமே இருக்குது. அதை வந்து ப்ராப்பராக கவர் பண்ணி இவங்களோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டூவி பேஸ், எனக்கு நல்லா கொஞ்சம் ஷைனிங்கான மேக்கப் போகணும். அவங்களோட ரெக்வஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லிப்ஸ்டிக் நான் பர்சனலாகவே பிரைட்டாக போடுவேன். ஸோ அதனால் ஈவெண்ட்டுக்குமே கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஃபுல் லுக் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி சாங்ஸ் போட்டுமா இல்லை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட 200 கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுங்க, மியூசிக் போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து மியூசிக் கொடுக்கல, கண்டிப்பாக வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஸோ ப்ரைடல் விலாக் எல்லாமே வந்து நான் ட்ராவல் பண்ணுறது, மேக்கிங், பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் மாதிரி நான் வந்து வீடியோஸ் போடவும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மேக்கப் மட்டும் போடுறது, எப்படி லைனர் அழகாக போடலாம், எப்படி வந்து செல்ஃபாக நீங்கள் மேக்கப் போடலாம் அப்படின்றது எல்லாமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் வந்து தனியாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் இப்போ ஃபவுண்டேஷன் போடுறேன்னா அதுக்கு என்ன பிராண்ட் அப்ளை பண்ணுறீங்க, என்ன ஷேட் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அதெல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்ட்ஸோட ஸ்கின் டோன் பொறுத்து. அதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் மாதிரி வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோடய ஃபேவரட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப் வந்து அவங்க டோனுக்கு என்ஹான்ஸ் பண்ணி அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய சிக்னேச்சர் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதே மாதிரி வந்து நல்லா ஷைனிங்காக க்ளாஸியாக கொடுக்கறது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதே மாதிரி அதுதான் 90% பிரைட்ஸும் விரும்புவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டோன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி போடுவோம். ஸோ இன்னொருத்தர் ஒரு சைட் கமெண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா, மேக்கப் ரொம்ப வெள்ளையாக இருக்குது, பெயிண்ட் அடிச்சிட்டிங்க, பெயிண்டர் ஆஃப் த அவார்டு அப்படின்லாம் வந்து ஃபன்னியான கமெண்ட்ஸும் வரும். பை த வே அதெல்லாம் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டேன். பட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்ல வராங்க, எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ மேக்கப் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பேஸ் முடிக்கிறேன், ஒரு பவுடர் அப்ளிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக போடும்போது ப்ரைட்டாக தான் இருக்கும், பவுடர் அடித்த மாதிரி தான் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் ஏன் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து அந்த மேக்கப் 8 to 10 hours நிற்கணும்.
ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இப்போது 6 மணிக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா வில் ஸ்டார்ட் மேக்கப் பை 2. ஸோ 2 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸோ 2 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு மேக்கப் முடியும். அந்த 4 to 5, 5 to 6 பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட் நடக்கும். அந்த ஃபோட்டோஷூட்டில் ஆப்வியஸாக கிளைண்ட்டுக்கு வந்து ஸ்வெட் ஆகும், வெளியில் போய் எடுப்பாங்க. ஸோ அந்த இதுக்குமே நம்ம மேக்கப் வந்து கலையவே கலையாது, சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பேஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ரைட்டாக ஹெவியாக கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 to 6 ஃபோட்டோஷூட் டைமிங்கில் மேக்கப் கம்மியாகிடும். அவங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்கின் ஃபினிஷ் மாதிரி ஆகிடும். நல்ல ஒரு ஷைனிங்கான லுக் வந்து அப்போவே கிடச்சிரும். ஸோ அந்த மேக்கப் பார்த்திங்கன்னா அழகாக அவங்களுக்கு ஒரு 10 மணிக்கு ஃபோட்டோஷூட் முடியுது, 11 மணிக்கு ஃபோட்டோஷூட் முடியுது அப்படின்னா தாராளமாக அது வரைக்கும் மேக்கப் அப்படியே நிற்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறது வரைக்கும் அப்பயே உடனே ஜட்ஜ் பண்ணவும் கூடாது. என்ன ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ப்ராசஸ் தான் ஹெவியாக இருக்கும். ஸோ ஃபைனல் லுக்கில் ஆட்டோமேட்டிக்காக லுக்கை வந்து சட்டில் பண்ணிவிடுவோம். அந்த மேக்கப் ஆஃப்டர் 1 hour பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். இதாகுது. நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி கிளைண்ட் வந்து கொஞ்சம் டார்க் லிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற லிப் பேலட் நேம் பார்த்திங்க அப்படின்னா மேரியோ. பிராண்ட் நேம் வந்து மேரியோ. ஸோ பட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், வேறு யாராவது இருக்கட்டும், உங்களுக்கு பர்சனலாக சஜஷன் வேணும் அப்படின்னா இந்த பிராண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய ரீசன்ட் ஃபேவரட் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே எனக்கு பார்த்திங்கன்னா லிப் அப்ளிகேஷன் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன் 2 லிப்ஸ்டிக்கை. சம்டைம்ஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப டார்க்கராக போடும்போது உங்களுக்கு ஒரே பேட்டர்னில் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து எப்பயுமே லிப்ஸ்டிக் வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ லிப்ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா க்ரீம் இருக்குது, லிக்விட் இருக்குது. ஸோ லாங் லாஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சம்டைம்ஸ் சட்டிலாக இருக்கணும், ரொம்ப சாஃப்ட் பேஸாக இருக்கணும், ரொம்ப ட்ரையாக தெரியக்கூடாது அப்படின்னா நான் இந்த மாதிரி பேலட் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து கம்ப்ளீட்டாக க்ரீம் பேஸ். சரி அப்போ வேணாம் அப்போ சீட்டு அப்போ வருவார் அப்போ கொடுத்தாருங்க. Look at the camera. ஸோ மேக்கப் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 1 வீடியோ ஹேர் ஸ்டைல், பார்ட் 2 வீடியோ வந்து மேக்கப். ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் ஆகிடுச்சு. ப்ரைடுக்கு மேக்கப், ஹேர் ஸ்டைலிங், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பண்ணுறதுக்கு. ஆப்வியஸாக தெரியும் அவங்களுக்கு வந்து தரை அளவுக்கு வந்து முடி வந்து இருந்தது. அழகாக ஸ்டைல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்ததுனால தான் ரிசல்ட் வந்திருக்கு. தெரியுதாக்கா ரொம்ப? திரும்புங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹேர் ஸ்டைல் பண்ண கஷ்டமா இல்லையா, கை வலிக்கலையா, இல்லை எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக எனக்கு ஹேர் ஸ்டைலிங் பண்ண ரொம்ப பிடிக்கும்.
ஸோ ரொம்ப ரசித்து பண்ணேன். அதை வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணவே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அயன் பண்ணி க்ரிம் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டைல் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அது ஒவ்வொன்றா அழகாக ரப்பர் பேண்ட் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அது பேசிக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கஷ்டமாலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுவேன். ஃபவுண்டேஷன் மட்டும் சர்ச் பண்ணிட்டு ஓகே guys, thank you so much for watching. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.